துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய நாளில் அந்த செவ்வாய் 9வது பாவகம் பிதிருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அற்புதமான நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், ஸ்ரீ கருடன் அவதரித்த நட்சத்திரம். துலா ராசியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. உங்களுடைய ராசிநாதன் துலா ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 12வது பாவகத்தில் இருக்க. பொதுவாக எல்லா கிரகங்களும் 6, 8, 12 மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. சுக்கிரனுக்கு மட்டும் விதிவிலக்கு. 12வது பாவகம் சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது. அப்போது சுக்கிரன் தான் உங்களுடைய ராசியாதிபதி. தனஸ்தானாதிபதி பார்வையில் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன். திருமணஸ்தானாதிபதி பார்வையில் திருமணக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த துலா ராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருப்பாங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் காரணம் கிடையாது. தான் வேலை என்னவோ பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. உதவின்னு யாராவது கேட்டால் அவங்களால முடிஞ்ச உதவி செய்து விடுவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. பிரதிபலன் எதிர்பார்க்க மாட்டாங்க இந்த துலா ராசியில் பிறந்தவங்க. அவனாலே சங்கடப்பட்டாலும் வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. ஒருத்தர் உதவின்னு கேட்குறாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்க அப்படின்றாங்க. 10 லட்சம் ரூபாய் என்கிட்ட இல்லைங்க, ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குது கொடுக்குறேன். அவன் கொடுக்கலனாலும் அடுத்தவங்க கிட்ட போய் புலம்பிகிட்டு இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்கள என்னை ஏமாற்றி விட்டாங்க, இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மற்றவங்களை சங்கடப்படுத்தாதவங்க தான் இந்த துளாராசியில் பிறந்தவங்க. அது எத்தனையோ சந்தர்ப்பத்தில் கூட ஒருத்தரை விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு பெருசாக வராது. மற்றவங்களுடைய மனநிலையிலிருந்து பேசக்கூடியவங்க இந்த துளாராசியில் பிறந்தவங்க ஜாஸ்தி. காரணம், தனஸ்தானாதிபதி செவ்வாய், தொழில்ஸ்தானாதிபதி சந்திரன், மனோகாரகன் சொல்லக்கூடிய ஒரு இந்த சந்திரன் தானே. இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள். இந்த தொழில்ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுடைய ராசியில் இருக்க, தொழில்ஸ்தானாதிபதி சந்திரன் உங்கள் ராசியாதிபதி சுக்கிரனுக்கு சாரம் கொடுக்க. எத்தனையோ பேர் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணுன்ற ஆசை எனக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா இந்த ஆவணி மாதத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆவணி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு வந்துடுவார். பிரமாதமான ஒரு நேர காலங்களும் கூட. ஆவணி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு, ஆவணி மாதம் 31 நாள் இல்லையா, தமிழ் மாதம் 31 நாள் அந்த ஆவணி மாதம். துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, சந்திரன் தொழில்ஸ்தானாதிபதியாகவும் சூரியன் லாபஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியது. வேறு யாருக்குமே அந்த மாதிரி ஒரு மாற்றம் இல்லை. அப்போது தொழில்ஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலேயே இருக்க மாத தொடக்கத்தில், லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்க, தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிநாதனை பார்க்க, எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கு. சந்தர்ப்பமும் சூழ்நிலை தானுங்க ஒருத்தரை எந்த இடத்துல என்னவாக வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது. சும்மாவா சொன்னாங்க? நேர காலங்கள் ஒன்று சரியாக இருந்தால் நீ ஆண்டியாக இருந்தாலும் அரசன் ஆயிடுவாய். அதே நேர காலங்கள் கெட்டு போயிருந்தால் அரசனாகவே நீ இருந்தாலும் ஆண்டியாக்கிடுவாய். அப்போது இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் கிட்டத்தட்ட 79% சாதகமாக இருக்குது. சார் 100% சாதகமாக இல்லையா சார்? நல்ல நேரம்ன்றது மாதம் ஃபுல்லாக நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு நாள் ஒரு பொழுது இருந்தால் போதுமானது. இன்றைக்கி சாதித்தவங்க, சம்பாதிச்சவங்க, பெரிய வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம், ஒரு நாள், ஒரு நிமிஷத்தில் அவங்க எடுத்த முடிவு தான் இன்றைக்கி மேலுக்கு வந்தாங்க இல்லையா? அப்போது 79% நமக்கு எச்சு ரொம்ப அதிகம். 79%. அப்போ இந்த 79%த்தில் ஒரு சந்தர்ப்பம் நம்ம கிடைக்காம போயிடுமா? நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, நல்லா ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க. 1ஆம் தேதியிலிருந்து 17 தேதிக்குள்ளார உங்களுக்கு பெரிய மாற்றம் ஒன்றும் வராது. ஓரளவுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பில் ஓரளவுக்கு நிலையாக இருப்பீங்க.
ஒரு நிம்மதி சந்தோஷம் உருவாகும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்குள்ளார இருந்த அந்த சங்கடங்கள் எல்லாமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து, இந்த ஆவணி மாதம் பிறந்ததுலேருந்து அப்படியே சீராகும். இதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த 17 தேதிக்கு மேற்கொண்டு ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றத்தை கொடுக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சார் உண்மையாக சார் திடீர் அதிர்ஷ்டமா சார்? இது வரைக்கும் நான் அனுபவிச்சதே இல்லை சார். வழி தெரியாதவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்க தான் துலா ராசியில் பிறந்தவங்க. ஆனால் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளும் சாதகமாக இருக்கும். ஆவணி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும், அல்லது வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படும், அல்லது வெளியூர்லேருந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் நீங்கள் செய்கிற மாதிரி சூழல் உருவாக்கி கொடுக்கும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இயல்பாகவே அந்த எக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய ஏற்றுமதியில் நாட்டம் அதிகமாக இருக்கும். ஜவுளி தொழிலில் நிறைய நாட்டம் அதிகமாக இருக்கும். வெளிநாடு போக்குவரத்து இந்த துளாராசியில் பிறந்தவங்க ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான். இந்த மாதத்தில் அதுக்கு எல்லாத்துக்கும் பூஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் தானுங்க வரக்கூடிய ஆவணி மாதம். அதுவும் 17 தேதிக்கு மேற்கொண்டு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. இதில் மாற்று கருத்து இல்லை. இது உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் சொல்கிற வார்த்தைன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேன், சாத்தியமான வார்த்தைகள். இதெல்லாமே ஆதாரப்பூர்வமாக தானே உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேனுங்க. இல்லாதது பொல்லாதது ஒன்று சொல்லலையே. அதாவது நான் உங்களுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்லைங்க, கெட்டது செய்திடக்கூடாதுன்றதில் உறுதியாக இருப்பணுங்க. ஏன்னா அதை விட ஒரு பாவம் வேறு எதுவுமே இல்லை. வரக்கூடிய ஆவணி மாதம் சாதகமாக இருக்குது, பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி துளாராசியில் பிறந்தவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேனுங்க, கொடுத்து பழக்கம் வாங்கி பழக்கம் இல்லை. ஏதோ ஒரு கிரகம் வாங்கிட்டு இருக்கிறேனுங்க, வாங்கின பணத்தை கட்ட முடியலைங்க அப்படின்னா இந்த 17 தேதிக்கு மேற்கொண்டு உங்களுடைய பிளான், உங்களுடைய முடிவுகள் இது எல்லாமே ரொம்ப நிறைவாக இருக்கும். ஒரு பெரிய பெரிய முடிவுகள் எடுப்பீங்க. அந்த முடிவுகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். அப்போ பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் வெகுவாக கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஆவணி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு கிட்டத்தட்ட என் கணக்கு பிரகாரம் ஆவணி மாதம் 17னா உங்களுக்கு கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் அப்பசி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது. துளாராசியில் பிறந்தவங்க புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, இந்த துளாராசியில் பிறந்தவங்க. சார் நீங்கள் ஆவணி மாதத்தில் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஆனால் அப்போ எனக்கு நம்பிக்கையே இல்லை, நான் இவ்வளோ பிஸியாக இருப்பேன்ட்டு இப்போ தான் எனக்கு தெரியுது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த ஆவணி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, முயற்சி ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்குள்ளார உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க, வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பட்டம் பார்த்து தான் நம்ம பயிர் செய்யணும். நினச்ச நேரத்தில் நினச்ச விதையை விதைச்சிட முடியாது. அப்படி விதைச்சிட்டோம்னா கூட விதைச்ச விதை விளைஞ்சிரும், விளைஞ்சது வீடு வந்து சேராமல் போயிடும். பட்டம் பார்க்க பயிர் செய்யலைன்னா இந்த ஆவணி மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுது, பார்த்துக்கிடுங்க. அடுத்தபடியாக இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 9வது பாவகம் பிதிருஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசிநாதன் பார்ப்பதால் நிறைய பேருக்கு வந்து துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்க போகுது. பிரிஞ்சு போன தம்பதிகளாக இருக்கட்டும், பிரிஞ்சு போன காதலர்களாக இருக்கட்டும், முக்கியமாக காதலர்கள் மீண்டும் இணையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்துக்கிட்டு இருந்தேனுங்க, மன வாழ்க்கை எனக்கு சங்கடமாகி போச்சு, ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி ஆயிடுச்சு, இலைமறைவாக காய்மறைவாக ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேனுங்க, அதுலேயும் எனக்கு சங்கடங்கள் இருக்குது. நான் மீண்டும் சொல்கிறேன், இது தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்பஸ்தானாதிபதி திருமணஸ்தானாதிபதி சுக்கிரனை பார்க்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களோ கணவன் மனைவியோ காதலர்களோ இவங்களுக்குள்ளார ஒரு அந்யோன்யம் அன்பு பாசம் பற்றுதல் இணைவு ஏற்படுத்தும். அதுக்காக சொல்கிறேனுங்க, எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் இணையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி இந்த படிப்பு ஸ்தானாதிபதி செவ்வாய் தானே 9வது பாவகத்தில் இருக்கிறது நமக்கு பிராப்தம். படித்த படிப்புக்குண்டான ஒரு வேலை வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படும். முயற்சி பண்ணுங்க. எப்பயுமே எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்கும் போகிற தண்ணியில் நம்ம நீச்சல் அடிச்சுட்டு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் ஒரு படி முன்னுக்கு வைங்க, 10 படி உங்களை முன்னுக்கு தள்ளி விடும் இந்த பிரபஞ்சம், பார்த்துக்கிடுங்க.
வரக்கூடிய ஆவணி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோட்சார கிரக அமைப்புகள் ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுதுன்றதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. மாற்றங்கள் ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய மாற்றங்கள் தரப்போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் ஒரு அற்புதமான தருணங்களில் துளாராசியில் பிறந்த சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.